இது உங்கள் மறைநூலின் குரல். பேசுவது ஜி. சிம்சன். கிறிஸ்துவின் சபை ஊழியனாக சென்னையிலிருந்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, எது ரட்சிப்பு என்ற இந்த கேள்விக்கான பதிலை இன்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எது ரட்சிப்பு என்ற இந்த கேள்வியிலே ரட்சிப்பு என்ற இந்த ஒத்த வார்த்தையை நாம் வேதத்தில் தேடி அதனை வரிசைப்படுத்தி கிறிஸ்துவின் வசனத்தின்படி வரிசைப்படுத்தி அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தின்படி வரிசைப்படுத்தி பகுத்து போதிப்பது தேவனுக்கு முன் உத்தமம் என்று 2 தீமோத்தேயு 15ஆம் வசனத்தின்படியாக என்னுடைய ஆராய்ச்சி உரையை தெரியப்படுத்துவது நலம் என்று கண்டபடியாக இன்று எது ரட்சிப்பு என்ற இந்த கேள்விக்கான பதிலை நாம் வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்ப்போம். ரட்சிப்பு என்றால் என்ன என்ற இந்த கேள்விக்கு முதலாவதாக தமிழ் அகராதி கற்பிக்கும் அர்த்தங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தை தேடாமல் தமிழ் அகராதியை தேடும் நோக்கம் என்ன என்றால், வேதம் தமிழில் எழுதப்பட்டு அதை வாசிப்பதனால் தமிழ் மொழியிலே ரட்சிப்புக்கு என்ன அர்த்தங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது நாம் பார்ப்போம். ரட்சிப்பு என்றால் விமோச்சனம் என்று ஒரு அர்த்தம் உண்டு. விமோச்சனம் என்ற இந்த வார்த்தை பாவ விமோச்சனம் என்ற வார்த்தையில் அடங்குகிறது. ரட்சிப்பு என்றால் உய்வு என்று ஒரு அர்த்தம் கற்பிக்கிறது தமிழ் அகராதி. என்னன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை என்று 110ஆம் திருக்குறளில் இந்த உய்வு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. விடுதலை என்ற ஒரு அர்த்தம் ரட்சிப்புக்கு உண்டு என்று தமிழ் அகராதி கற்பிக்கிறது. அடிமைத்தனம் மற்றும் சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்வது ரட்சிப்பு என்று நாம் அறிதல் வேண்டும். இஸ்ரவேலர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்தும் விடுதலை செய்ய முதலாவது மோசேயை அனுப்பினார். இரண்டாவதாக கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்திலே விடுதலை என்பது ரட்சிப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியம். ரட்சிப்பு என்றால் மீட்பு என்று ஒரு அர்த்தம் உண்டு. அடிமைத்தனம் மற்றும் சிறையிருப்பிலிருந்து மீட்டு ரட்சிக்கும் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்பது மீட்பு என்ற ஒரு அர்த்தத்திலே அகராதி கற்பிக்கும் அர்த்தமாக நாம் அறிதல் வேண்டும். ரட்சிப்பு என்றால் மன்னிப்பு என்று ஒரு அர்த்தம் உண்டு. பாவம், அநீதி, குற்றம் இதற்கு அளிக்கப்படும் மன்னிப்புக்கு ரட்சிப்பு என்று வேதம் கற்பிக்கிறது என்று நாம் அறிதல் வேண்டும். ரட்சிப்பு என்றால் இடர் நீக்குதல் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. தொல்லை, கஷ்டங்கள் இப்படி பல பாதிப்புகள் இருக்கிறது. அந்த பாதிப்புகளில் இருந்து அவர்களுடைய இடர்களை நீக்குவதுதான் ரட்சிப்பு என்பதை நாம் அறிதல் வேண்டும். ரட்சிப்பு என்றால் கரை சேர்க்குதல் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. தொல்லை, கஷ்டம் போன்ற இந்த இக்கட்டுகளிலிருந்து தத்தளிப்பவர்களை கரை சேர்க்கும் செயலுக்கு ரட்சிப்பு என்று தமிழ் அகராதி கற்பிக்கிறது. இப்படி பல அர்த்தங்களை தமிழ் அகராதி கற்பிக்கிற இந்த வேளையிலே வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் முன் இன்றைய கிறிஸ்தவ போதகர்கள் கற்பிக்கும் ரட்சிப்பின் பாடங்கள் என்ன என்பது சிலவற்றை இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 1. பொதுவான ரட்சிப்பு என்று சொல்லுகிற ரட்சிப்பை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். இயேசுவை உன் சொந்த இரட்சகராக உன் தேவனாக ஏற்றுக்கொள் என்றும், அவர் உன் பாவங்கள், உன் கவலைகள், உன் பாரங்கள், உன் வியாதி அனைத்தையும் சுமந்து தீர்த்த தேவனாக அவரை விசுவாசி என்கின்றனர். உன் பாவங்களை அவரிடம் சொல்லி ரட்சிப்பை அவரிடம் கேள் என்கின்றனர். அப்பொழுது அவர் உன் பாவங்களை சிலுவையில் சுமந்ததினால் அவருடைய அன்பு உன்னை ரட்சிக்கும் என்கின்றனர் சிலர். 2. முக்கால ரட்சிப்பு. 3 காலத்துக்கும் தேவன் ரட்சிப்பை அருளியிருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 1. கடந்த கால ரட்சிப்பு. 2. நிகழ்கால ரட்சிப்பு. 3. கடைசி கால ரட்சிப்பு என்கின்றனர். இயேசுவை உன் தேவனாக ஏற்றுக்கொள்.
அவர் உன்னை ரட்சிப்பார். இது முதலாவது ரட்சிப்பு. அடுத்ததாக, அவருடைய அன்பை நாடி தேடு, அவர் உன்னை ரட்சிப்பார். இது இரண்டாவது ரட்சிப்பு. உன் பாவங்களை ஜெபத்தில் முறையிடு, அவர் உன்னை முற்றிலும் ரட்சிப்பார். இது மூன்றாவது ரட்சிப்பு என்று அவர்கள் எடுத்துரைக்கின்றனர். இது சிலருடைய ரட்சிப்பின் பாடமாக நாம் அறிதல் அவசியம். 3. பரிசுத்த ஆவி ரட்சிப்பின் அடையாளம் என்கின்றனர் சிலர். ஒருவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்பதற்கு பரிசுத்த ஆவி அடையாளம் என்கின்றனர் இவர்கள். இயேசுவை உன் தேவனாக விசுவாசி, மனம் திரும்பு, பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியையும் ஆவியின் வரங்களையும் அவர் உனக்கு தருவார். அந்நிய பாஷை, அது தேவ பாஷை. அதை பேசுவதே ரட்சிப்பின் அடையாளம் என்கின்றனர் சிலர். 4. ஆவியினால் மறுபடியும் பிறப்பதே ரட்சிப்பு என்கின்றனர் சிலர். ஆவியினால் மறுபடியும் பிறக்க நீ உலகத்தின் பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி மனம் திரும்பி உன் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கு என்று பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுவதே ரட்சிப்பு என்கின்றனர் சிலர். 5. திருமுழுக்கு பெறுவதே ரட்சிப்பு என்கின்றனர் சிலர். நீ உன் ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் போக்குவதற்கு திருமுழுக்கு பெற்றுக்கொள் என்றும், உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட உன் பெயரை புதுப்பித்துக் கொள்ள புது நன்மைக்கு என்று திருமுழுக்கு பெற்றுக்கொள் என்கின்றனர் சிலர். திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சிலுவையை சுமந்து வாழ்வது ஒன்றே ரட்சிப்பின் வழி என்கின்றனர் சிலர். இப்படி பலவிதமான ரட்சிப்புகளை இன்றைய கிறிஸ்தவ போதகர்கள் கற்பதை நாம் அவர்களிடம் கேட்டால் அறிந்து கொள்ளலாம். இப்படி இருக்க, ரட்சிப்பு என்ற சொல்லுக்கு வேதம் கற்பிக்கும் பாடம் என்ன என்பதை இப்போது நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மத்தேயு 1:21 இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர் என்று அர்த்தம் என்று மத்தேயு 1:21 பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் வாசித்தால் அறியலாம். ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார், அதனால் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்திலே சொன்னதாக மத்தேயு 1:21 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர் என்ற அர்த்தம். லூக்கா 2:25-32 வரையிலான வசனங்களை வாசித்தால், இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் என்ற தீர்க்கதரிசி இஸ்ரவேலரின் ஆறுதலுக்காக காத்திருந்த அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 8வது நாள் குழந்தையாக கைகளில் ஏந்தி கொண்டு இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். My eyes have seen the salvation என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இரட்சணியம் என்ற இந்த வார்த்தைக்கு சால்வேஷன் என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஆதலால் ரட்சிப்பு என்றாலும் இரட்சணியம் என்றாலும் சால்வேஷன் என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியம். ரட்சிப்பு என்ற வார்த்தையும் இரட்சணியம் என்ற வார்த்தையும் ஒரே அர்த்தமுடைய 2 வார்த்தைகள் என்பதை நாம் அறிதல் வேண்டும். லூக்கா 1:77 நாம் வாசித்தால், ரட்சிப்பு என்ற இந்த வார்த்தைக்கு பாவ மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. எப்படி என்றால், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்று பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் வாசித்தால் அறியலாம். அதற்கு அடுத்த வசனமாக லூக்கா 1:78 ரட்சிப்பு என்ற இந்த
வார்த்தையின் விளக்கத்தை அந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளதை நாம் வாசித்தால் அறியலாம். என்னவென்றால், அந்தகாரம் மரண இருளில் இருப்பவர்கள் ஒளியை கண்டடைவது எப்படியோ அப்படியே பாவிகளின் பாவங்களை நீக்குவதும் மன்னிப்பதும் ரட்சிப்புக்கு எடுத்துக்காட்டாகும் என்பது அந்த வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியம். பாவிகளின் பாவங்களை நீக்குவதும் மன்னிப்பதும் மட்டும் ரட்சிப்பு என்று நாம் கருதக்கூடாது. பாவங்களை ஞானஸ்தானத்தில் கழுவுவதும் ரட்சிப்பு என்று அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்துரைக்கிறதை நாம் வாசித்தால் அறியலாம். எப்படி எனில், அனனியா என்பவர் பரிசேய சமயத்தை சார்ந்த சவுல் என்பவரை நோக்கி, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவரை நோக்கி, நீ தாமதிக்கிறது என்ன? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று அவர் சொன்னதாக அப்போஸ்தலர் 22:16 பதிவு செய்யப்பட்டுள்ளது. Be baptized and wash away your sins, calling on the name of the Lord என்று ஆங்கிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்த்தர் என்ற நாமத்தை அறிக்கையிடு, ஞானஸ்நானம் பெறு, உன் பாவங்கள் போக கழுவப்படு என்பது அதன் அர்த்தமாக அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நாம் அறிதல் அவசியம். இதுவரை ரட்சிப்பு என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று வேதம் சொல்வதை நாம் பார்த்தோம். இப்பொழுது ரட்சிப்பு யாருடையது என்ற எந்த கேள்விக்கான பதிலை நாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். ரட்சிப்பு யாருடையது என்ற இந்த கேள்விக்கு பதிலாக சிலர் பிதாவினுடையது என்கிறார்கள், சிலர் இயேசு கிறிஸ்துவினுடையது என்கிறார்கள். ரட்சிப்பு பிதாவாகிய தேவனுடையதா, ரட்சிப்பு குமாரனாகிய கிறிஸ்துவினுடையதா என்பது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு வேதம் சொல்லும் பதிலை இப்பொழுது நாம் பார்ப்போம். 3ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே யெகோவா என்ற தேவனுடையது என்று எபிரேய மொழியில் எழுதப்பட்ட மூல பிரதியாகிய வேதத்தில் சங்கீதத்திலே நாம் வாசித்தால் அறிந்து கொள்ளலாம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளதை நாம் முந்தி அறிதல் வேண்டும். அடுத்ததாக மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களில் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த பதில் என்னவென்றால், மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும் என்றார். ரட்சிப்பு என்பது மனுஷனால் கூடாது, அது பிதாவாகிய தேவனால் கூடும் என்று அவர் பதில் உரைத்தார் என்று மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள் எடுத்துரைக்கிறதை வாசித்தால் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ரட்சிப்பு குறித்து கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கற்பித்த பாடம் என்ன என்பதை இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மார்க் 16ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களிலே, உலகமெங்கும் போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு, அப்போஸ்தலர்கள் என்று பெயரிடப்பட்ட சீடர்களுக்கு கட்டளையிட்டு ரட்சிப்பை குறித்து உலகெங்கும் சொல்ல சொன்னார் என்று மார்க் 16ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள் எடுத்துரைக்கிறதை வாசித்தால் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக யோவான் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சமாரியருடைய பட்டணங்களின் வழியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்து செல்கிறார். அப்பொழுது ஒரு சமாரிய ஸ்திரீயை அவர் நோக்கி சொல்லுகிற வாக்கியம் என்னவென்றால், ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று
யோவான் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த பதில் இப்பொழுது தெரிந்து கொள்வதற்கு அவசியம்தானா என்று உங்களில் சிலர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். இது முக்கியம் என்று ஏன் எடுத்து சொல்கிறேன் என்றால், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்பது சமாரியர் வழியாக வரவில்லை என்பது நாம் அறிய வேண்டிய முதல் கருத்து. அது புறஜாதியார் வழியாகவும் வரவில்லை என்பது இரண்டாவது கருத்து. இயேசு என்றும் கிறிஸ்து என்றும் அழைக்கப்படும் தன் வழியாக ரட்சிப்பு வருவதினால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்ற சத்தியத்தை அன்று அவர் எடுத்துரைத்தார் என்பதை நாம் முந்தி அறிதல் வேண்டும். இதுவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை குறித்து அப்போஸ்தலர்களுக்கு எடுத்துரைத்த பாடத்தை நாம் வாசித்தோம். சமாரியா ஸ்திரீக்கு எடுத்து சொன்ன சத்தியத்தை நாம் வாசித்தோம். இப்பொழுது ரட்சிப்பு குறித்து அப்போஸ்தலர்கள் கற்பித்த பாடம் என்ன என்பதை நாம் ஒவ்வொன்றாக புதிய ஏற்பாட்டிலிருந்து கிறிஸ்துவின் வசனத்தின்படியாக அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படியாக ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவதாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே ஆகில், அவராலே அன்றி, அவராலே என்றால் கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று நாம் அறிதல் வேண்டும். அவராலே அன்றி என்றால் சிலர் இயேசுவாலே அன்றி என்று கற்பிக்கின்றனர். இயேசு என்பது மனுஷனாக பிறந்த ஒருவருடைய பெயர். அவர் இரட்சகர். கிறிஸ்து என்றால் தேவனுடைய குமாரன் என்று அர்த்தம் என்று யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே கற்பிக்கப்படுகிறது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கவும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் பதிவு செய்கிறதை நாம் வாசித்தால் அறியலாம். இயேசு என்பவர் தான் கிறிஸ்து. இதை அறியாத யூதர்கள் இயேசுவே கிறிஸ்து என்று அறியாததனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் அவரை கொலை செய்து விட்டார். இயேசு என்பது பெயர், கிறிஸ்து என்பது நாமம். அந்த கிறிஸ்துவினுடைய நாமம் கர்த்தர் என்று கற்பித்தார்கள். ஆதலால் கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று இங்கே நான் பதிவு செய்கிறேன். கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் உள்ள மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், அவருடைய நாமம் என்றால் இயேசு என்ற கிறிஸ்துவினுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். ஆளுகைக்கு உட்படுத்தும் பெயருக்கு நாமம் என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. The name of authority, the name of control என்று கிறிஸ்து என்ற அந்த நாமம் தேவன் கட்டளையிட்ட நாமம். இந்த கிறிஸ்துவை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்கள் மத்தியிலே வந்த பொழுது அவர் தாவீதின் குமாரன், அவர் மனுஷகுமாரன் என்று அவரை சொன்னார்கள். அவரை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இயேசுவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா, அவரை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்பது இப்பொழுது கேள்வி அல்ல. கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த கிறிஸ்து என்ற நாமம் தேவன் எல்லாருக்கும் கட்டளையிட்ட நாமம் என்பதை இப்பொழுது அறிதல் வேண்டும். இரண்டாவது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும், அடிமையாய் இருந்தாலும் சரி, சுயாதீனனாய் இருந்தாலும் சரி, ஒருவன் ரட்சிக்கப்பட கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவனுக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் ரட்சிப்புக்கு தேவ பலன் என்பதை நாம் அறிதல் வேண்டும். மூன்றாவது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் எடுத்துரைப்பது என்னவென்றால்,
கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசி, ரட்சிப்பு உண்டாக உன் வாயினாலே அறிக்கையிடு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் கூடி வருகிற கிறிஸ்துவின் சபையாருக்கு எடுத்துரைத்ததாக நாம் வாசித்தால் அறியலாம். 4. ரோமர் 11:11. இஸ்ரவேலர்களுடைய வீழ்ச்சி என்பது புறஜாதிகளுக்கு ரட்சிப்பாக அமைந்தது என்று ரோமர் 11:11 எடுத்துரைக்கப்பட்டுகிறது. இஸ்ரவேலர்களின் வீழ்ச்சி புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு என்பதை நாம் அறிதல் வேண்டும். 5. 1 கொரிந்தியர் 15 1 முதல் 17 வரையிலான வசனங்கள் சொல்வதை சுருக்கமாக சொல்கிறேன். என்னவென்றால், சகோதரரே, நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். சொல்வது அப்போஸ்தலனாகிய பவுல். நான் பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்றும், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் என்றும், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை என்றும், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்றும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்றும், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று சொன்னதினாலே நாங்கள் தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துவிலே கூடி வருகிற சபையாருக்கு எடுத்துரைத்ததாக 1 கொரிந்தியர் 15 1 முதல் 17 வரையிலான வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். சதுசேயர் என்ற சமயத்தினர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் அவர்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு தேவன் அவரை உயிர்த்தெழுப்பினார் என்று ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அதன் பின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று அவர்களுடைய சமயத்தின் மரபாக இப்படி வாதம் செய்வது உங்கள் விசுவாசம் விருதா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்துவிலே கூடி வருகிற கிறிஸ்துவின் சபையாருக்கு, விசேஷமாக சதுசேயருக்கு உயிர்த்தெழுதலை பற்றி எடுத்துரைக்கிறார் என்பதை நாம் முந்தி அறிதல் வேண்டும். 6. 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்காக துக்கம் பாராட்டுவது, அதாவது தேவனுடைய வார்த்தைகளுக்காக துக்கம் பாராட்டுவது என்பது மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீகத்துக்காக, உலக சுகத்திற்காக, உலகத்திலே சுகபோகமாக வாழ்வதற்காக துக்கம் அடைவது மரணத்தை உண்டாக்குகிறது என்று 2 கொரிந்தியர் 7:10 பதிவு செய்யப்பட்டுள்ளது. மனம் திரும்புதல் ரட்சிப்புக்கு ஏதுவானது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிற 2வது கடிதத்திலே பதிவு செய்கிறதை நாம் வாசித்தால் அறியலாம். 7. எபேசியர் 1:13. இந்த வசனம் எடுத்துரைக்கிறது என்னவென்றால், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்ட விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவி முத்திரை என்று பதிவு செய்யப்படுகிறது. எப்படி என்றால், எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கூடி வருகிற சபையாருக்கு எடுத்துரைத்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அதன் பின் ஞானஸ்நானம் பெற்று
மீட்கப்படும் அந்த நாளுக்கு என்று பரிசுத்த ஆவி உங்களுக்கு முத்திரையாக அருளப்படும் என்று இந்த வசனத்தில் கற்பிக்கப்படுவதை நாம் வாசித்தால் அறியலாம். முத்திரை என்றால் யூ ஆர் சீல்டு வித் த ஹோலி ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் வாசித்தால் அறியலாம். 8 எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்துரைக்கும் பாடம் என்னவென்றால், ரட்சண்யம் என்பது தலைசிராய் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரட்சண்யம் என்றாலும் ரட்சிப்பு என்றாலும் ஒரே அர்த்தமுடைய 2 வார்த்தைகள் என்பதை நாம் அறிதல் வேண்டும். ரட்சண்யம் என்ற இந்த வார்த்தைக்கு சால்வேஷன் என்று ஆங்கிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களில் ரட்சிப்பு என்பது ஹெல்மெட், தலைசீராய் என்று இந்த வசனம் கற்பிப்பதை நாம் வாசித்தால் அறியலாம். ரட்சிப்பு என்ற தலைசீரா ஹெல்மெட் இல்லாமல் நாம் இந்த உலகத்தாருடனும் சாத்தானுடனும் வாதிடவும் முடியாது, போர் செய்யவும் முடியாது. ஆக தேவன் கிறிஸ்துவுக்குள் தந்தருளும் ரட்சிப்பை நாம் அடைய வேண்டும் என்பது அவசியம் என்பது இந்த வசனத்திலிருந்து எடுத்துரைக்கும் பாடமாக நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியம். 9 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கையில் கூடி வருகிற சபையாருக்கு எடுத்துரைக்கும் ரட்சிப்பின் பாடம் என்னவென்றால், ஆவியினால் பரிசுத்தமாகலாம் என்றும், சத்தியத்தை விசுவாசிக்கும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அடையலாம் என்றும், தேவனானவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே நம்மை தெரிந்து அழைக்கிறார் என்றும், கிறிஸ்துவின் மகிமையை அடையும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார் என்றும் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள் எடுத்துரைக்கிறதை வாசித்தால் அறியலாம். 10 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்துரைக்கும் பாடம் என்னவென்றால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும், எல்லாரும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைய வேண்டும் என்பதும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் நாம் அறியலாம். 11 தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தேவனானவர் நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தமாக நம்மை ரட்சியாமல், அவர் தமது இரக்கத்தின் படியையும் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் வாசித்தால் அறியலாம். 12 எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் எபிரேயர் ஆசிரியர் எழுதுகிற பாடம் என்னவென்றால், ரட்சிப்பை முதலாவது அறிவித்தவர் யார் என்ற இந்த கேள்விக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும், அந்த ரட்சிப்பை உறுதிப்படுத்தினவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ரட்சிப்பின் வழியை கேட்டு அவரால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் என்றும், இந்த ரட்சிப்புக்கு சாட்சி கொடுத்தவர் தேவன் என்றும், அவர் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். 13 எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கற்பிக்கும் பாடம், நித்திய ரட்சிப்புக்கு காரணர் யார் என்ற இந்த கேள்விக்கு பதில் எடுத்துரைக்கப்படுகிறது. நித்திய ரட்சிப்புக்கு காரணர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று இந்த வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். 14 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபத்தில் கற்பிக்கப்பட்டுள்ள பாடம் என்னவென்றால், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது தான் ரட்சிப்பு என்று அவர் பதிவு செய்திருக்கிற அந்த வாக்கியத்தை வாசித்தால் நாம் அறியலாம்.
17வது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்பவர் எழுதுகிற பொதுவான நிருபத்திலே கற்பிப்பது என்னவென்றால், விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பு என்கிறார். இந்த ஆத்தும ரட்சிப்பை பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் யாவரும் இந்த ஆத்தும ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்தார்கள் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபத்திலே முதல் நிருபத்திலே பதிவு செய்துள்ளதை நாம் வாசித்தால் அறியலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய நீடிய பொறுமையை நாம் ரட்சிப்பு என்று எண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது பொதுவான நிருபத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் வாசித்தால் அறியலாம். தேவனுடைய நீடிய பொறுமை என்பது ரட்சிப்பு. எப்படி என்றால், தேவன் கிறிஸ்துவை அனுப்பி அடுத்த நூற்றாண்டே நியாய தீர்ப்பை அருளியிருந்தார். நாம் மனம் திரும்புவதற்கு கால அவகாசம் இருக்காது. 20 நூற்றாண்டுகள் ஆகியும் இன்னும் தேவன் கிறிஸ்துவை அனுப்பவில்லை என்றால் அவருடைய பொறுமையை ரட்சிப்பு என்று நாம் எண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு பதிவு செய்துள்ள இந்த வாக்கியத்தை நாம் வாசித்தால் அறியலாம். 16 அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின நிருபத்திலே 3வது வசனம் எடுத்துரைக்கும் புத்திமதி என்னவென்றால், ரட்சிப்பு என்பது பொதுவானது என்று எழுதுகிறார். த காமன் சால்வேஷன் என்று எழுதுகிறார். ரட்சிப்பு என்பது பொதுவானது. இஸ்ரவேலர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதையும் அது குறிக்கும். இஸ்ரவேலருடைய சிறையிருப்பிலிருந்து மீட்பதையும் குறிக்கும். பாவத்திலிருந்து மீட்பதையும் குறிக்கும். நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்பையும் குறிக்கும். இப்படி ரட்சிப்பு என்பது பொதுவாக இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் அருளும் ரட்சிப்பை அறிந்து கொள்ளுதல் அவசியம் என்பது இந்த பாடத்தின் நோக்கமாக உலகத்திலே கிறிஸ்தவ போதகர்கள் கற்பிக்கும் ரட்சிப்பின் வழி என்பதை அவரவர்களுடைய கோட்பாட்டின்படியாக, அவர்களுடைய இருதயத்தின் எண்ணத்தின்படியாக அவர்கள் ஏற்றுக்கொள்வது அவர்களுடைய வழி. ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் அவருடைய பாடத்தையும் நாம் மீறக்கூடாது. அடுத்ததாக அவர் அனுப்பின அப்போஸ்தலர்களுடைய பாடத்தையும் நாம் மீறக்கூடாது. அவர்களுடைய உபதேசத்தையும் நாம் மீறக்கூடாது என்பது இந்த பாடத்தின் நோக்கம். இதுவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் கற்றுக் கொடுத்த பாடத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது அசுத்த ஆவியின் கருத்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவர் சில கிறிஸ்தவர்களுடன் ஜெபம் பண்ண செல்கிற அந்த வேளையிலே அவர்களை நோக்கி, இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்றும் இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்றும் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் அநேக நாள் இப்படி சொல்லி தன் எஜமான்களுக்கு ஆதாயத்தை வருவித்துக் கொண்டிருந்தான் என்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அசுத்த ஆவிக்கும் ரட்சிப்பை அறிவிக்கிறவர்கள் யார் என்று தெரியும் என்பது இந்த வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் வாசித்தால் அறியலாம். பாவ மன்னிப்புக்கு என்று கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்தின் நோக்கங்களை இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 1. ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது என்று மார்க் 16ஆம் அதிகாரம் 15, 16ஆம் வசனத்திலே வாசித்தால் அறியலாம். 2. ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ஆலோசனை என்று லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். 3. ஞானஸ்நானம் என்பது பாவ மன்னிப்புக்கு என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். 4. ஞானஸ்நானம் என்பது பாவங்கள் கழுவப்பட என்று அப்போஸ்தலர் 22:16ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். 5. ஞானஸ்நானம் என்பது
தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபமாகிய 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். கிறிஸ்துவினாலும் அப்போஸ்தலர்களாலும் கற்பிக்கப்பட்ட குழப்பமில்லாத ரட்சிப்பின் திட்டத்தின் சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களிலே உலகமெங்கும் போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுங்கள், விசுவாசம் உள்ளவனாக்கி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கற்பித்து அவர் கட்டளையிட்டு உலகமெங்கும் போங்கள் என்று சொன்ன இதுதான் ஆதாரப்பாடு. இதுதான் முதலாவது பிரதான கற்பனை. இதற்கு இணையான கற்பனைகளை அப்போஸ்தலர்கள் எடுத்திருக்கிறதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேத வாக்கியங்களின் படியான கிறிஸ்துவின் மரணமும் அவருடைய அடக்கமும் வேத வாக்கியங்களின் படியான அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவின் சுவிசேஷமாக அப்போஸ்தலர்கள் நிருபங்களிலே கற்பித்தார்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனும் எடுத்துரைத்தார்கள் என்பதை நாம் முந்தி அறிதல் வேண்டும். கிறிஸ்துவின் வேத வாக்கியின்படியான மரணமும் அவருடைய அடக்கமும் வேத வாக்கியின்படியான அவருடைய உயிர்த்தெழுதலும் சுவிசேஷம் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் எடுத்திருக்கிறது. மரிப்பதும் அடக்கம் செய்யப்படுவதும் உயிர்த்தெழுவதும் வேதத்தில் அநேகருக்கு எழுதப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் விசேஷம் என்ன என்றால் வேத வாக்கியங்களின்படியான அவருடைய மரணமும் வேத வாக்கியங்களின்படியாக அவருடைய உயிர்த்தெழுதலும் விசேஷம். எந்த வேதத்திலே என்று கேட்டால் கிறிஸ்தவருடைய வேதத்திலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த யூதர்களுடைய வேதத்திலே அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்தால் அறியலாம். அடுத்ததாக அப்போஸ்தலர்கள் கற்பித்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது ரட்சிப்புக்கு தேவ பலன் என்று ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் நாம் அறியலாம். 2, நமக்கு நீதி உண்டாக வேண்டும் என்றாலும் ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றாலும் விசுவாசிக்க வேண்டும், அறிக்கையிட வேண்டும் என்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். 3, விசுவாசித்தால் மட்டும் போதாது, அறிக்கையிட்டாலும் ஆகாது, மனம் திரும்பினால்தான் பாவ மன்னிப்பு பெறுவோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். 4, நீதி உண்டாக கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்றும் ஞான ஸ்நானத்தின் பொழுது கர்த்தராகிய இயேசு தேவனுடைய குமாரன் என்று உன் வாயினால் அறிக்கையிட்டார் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று கடைசியில் நித்திய ஜீவனை பெறுவான் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 மற்றும் யோவான் 20ஆம் அதிகாரம் 31, அதற்கு அடுத்து அப்போஸ்தலர் 8, 37, கடைசியாக ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் எடுத்துரைக்கும் புத்திமதிகளை நாம் தள்ளுதல் கூடாது. 5, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறான், அதனால் ஆக்கினை தீர்ப்புக்கு அவன் தப்பி ரட்சிக்கப்படுகிறான் என்று மார்க் 16, 15, 16 ஆகிய வசனங்களிலும் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் நாம் அறியலாம். குறிப்பு: ரட்சிப்பு உண்டாகவும் ஞான ஸ்நானத்தின் பொழுது மனுஷர் முன்பாக இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறவனின் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட அதை தேவன் எழுத கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுவார் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய மத்தேயு பதிவு செய்துள்ளதை நாம் வாசித்தால் அறியலாம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசி, ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கையிடு என்று அப்போஸ்தலனாகிய பவுல்
ரோமாபுரியில் கூடி வருகிற கிறிஸ்துவின் சபையாருக்கு எழுதினதை ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். ஞானஸ்நானத்தின் போது கர்த்தராகிய இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்யாமல் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெறுகிறவர்கள் நியாய பிரமாணத்தின்படி எருசலேமுக்கு சென்று ஆரோனின் புத்திரர்களை தேடி தேவாலயத்தில் பலியிட வேண்டும். அப்பொழுதுதான் பாவ மன்னிப்பை பெற முடியும் என்று யோவான் 3ஆம் அதிகாரத்திலே எடுத்திருக்கிற அந்த புத்திமதிகளை நாம் வாசித்தால் அறியலாம். மனம் திரும்புதலுக்கு என்று அவர் ஞானஸ்நானம் கொடுத்த பொழுது ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்கிற அந்த ஒத்த வாக்கியத்திலே நியாயப்பிரமாணத்தின்படி மனம் திரும்புகிறவன் பாவ மன்னிப்பை அறிக்கையிடுவான். அறிக்கையிட்ட அவன் நியாயப்பிரமாணத்தின்படி பலிகளை செலுத்துவான். நியாயப்பிரமாணத்தின்படி குர்பான் என்ற காணிக்கையை செலுத்துவான். அல்லது யாருக்கு நியாயப்பிரமாணத்தை மீறி பாவம் செய்தானோ அவனுக்கு அந்த தண்டனைக்கு உரிய பணத்தை அவன் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று எண்ணாகமம் 5ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்தால் அறியலாம். ரட்சிப்பை குறித்து அப்போஸ்தலர்களும் கிறிஸ்துவும் கற்பித்த கற்பனையில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் இன்றைய போதகர்கள் சில குழப்பங்களை மக்கள் மத்தியிலே விதைத்திருக்கிறார்கள். அந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன என்பதை இப்பொழுது நாம் வாசித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் கற்பித்த ரட்சிப்பின் திட்டத்தை குழப்பும் சில சொற்களும் அதன் போதனைகளும் என்னவென்றால், நாமம் என்ற சொல் குழப்பத்திற்குரிய சொல்லாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. எந்த நாமத்தை தேவன் கட்டளையிட்டார் என்று சிலர் கேட்கிறார்கள். இயேசு என்ற பெயரையா, தேவன் இயேசுக்கு தந்தருளிய கர்த்தர் என்ற நாமத்தையா? இதில் எது என்பதை நாம் முந்தி அறிதல் வேண்டும். அடுத்ததாக சுவிசேஷம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது என்று கற்பிக்கப்பட்டுள்ளது. எந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது என்ற இந்த பொதுவான கேள்விக்கு மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கற்பிக்கப்படும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி பலன் தருகிறதா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று கற்பிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி பலன் தருகிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நித்திய சுவிசேஷம் என்று பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி பலன் தருகிறதா என்று சிலர் சந்தேகத்துடன் எந்த சுவிசேஷம் என்று கேட்கின்றனர். மூன்றாவதாக, எந்த ஞானஸ்நானம்? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிற ஒரு கேள்வி, எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்ற இந்த கேள்வியை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்கள் கேட்கிறார்கள். அடுத்த சந்திப்பிலே நாம் அதற்கான பதிலை ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.